السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الصفا والمروة من شعائر الله. صدق الله العظيم. وقال أيضا: ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரிலா அன்புடையவன் எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபீஈன்கள், தபீஈன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலோங்கச் செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய லட்சியத்தோடு தங்களது இன்னுயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஷுஹதாக்கள், சிறையில் வாழக்கூடிய சகோதரர்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய அமலுக்காக குழுவில் இருக்கிற நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொழியுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்க கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். துல்ஹஜ்ஜுடைய மாதம் ஏராளமான சிறப்புகளை கொண்டது, பல்வேறு வரலாறுகளை கொண்டது என்பதெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிற அடிப்படையான விஷயங்கள். புனிதம் நிறைந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் வரலாறுகள் சார்ந்து, சிறப்புகள் சார்ந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக கருதப்பட்டாலும், துல்ஹஜ் ஏராளமான அடையாள சின்னங்களை தன்னகத்தே கொண்ட ஒரு மாதமாக இருக்கிறது. பல்வேறு அடையாள சின்னங்கள் இந்த மாதத்தோடு சம்பந்தப்பட்டவையாக இருக்கின்றன. அடையாள சின்னங்கள் என்பது வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. அடையாள சின்னங்கள் தானாக உருவாக்குவதில்லை, அது உருவாக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட பல்வேறு இஸ்லாமிய அடிப்படையிலான அடையாள சின்னங்கள் உருவாக்கப்பட்ட ஒரு மாதமாக துல்ஹஜ்ஜுடைய மாதம் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு சமகாலத்தினுடைய அல்லது அழிக்கப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் அடையாள சின்னங்களை குறித்த இஸ்லாமிய வரலாறுகளையும் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தோடு இணைத்து நாம் அதை பேசுவது என்பது மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது. துல்ஹஜ் ஏராளமான அடையாள சின்னங்களை தன்னகத்தை கொண்டிருக்கின்ற ஒரு வரலாறுகள் நிரம்பிய ஒரு மாதம் என்கின்ற சூழலில் இன்றைய காலகட்டத்தில் அடையாள சின்னங்கள் எந்த அளவிற்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன, உருவாக்கப்பட்ட அடையாள சின்னங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன, அந்த அடையாள சின்னங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் என்ன சூழலில் இருக்கிறது, அது குறித்த இஸ்லாமியர்களுடைய சிந்தனையும் எதிர்காலத்தில் அடையாள சின்னங்களை உருவாக்குவதில் உண்டான தேட்டமும் ஆர்வமும் எந்த அளவு தூரம் முஸ்லிம்களிடம் இருக்கிறது என்கிற அடிப்படையில் நாம் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்வது பொருத்தமானதாக இருக்கும். துல்ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட அடையாள சின்னங்கள் என்ன?
ஏராளமான அடையாள சின்னங்கள் உண்டு. அவற்றை உருவாக்கிய பெருமைக்குரிய ஒரு நபியாக மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றவர்கள் தான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஏராளமான அடையாள சின்னங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் அவர்களுடைய வரலாற்றில். குர்பானி நாம் எல்லோரும் தயாராக இருக்கிறோம் குர்பானி கொடுப்பதற்கு. குர்பானிக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது, நாம் அடிக்கடி சென்று இருக்கிறவர் வரலாறு. அந்த குர்பானி என்கிற மகத்தான அமல், அந்த அமலுக்குரிய நன்மை நாம அறிந்து வைத்திருக்கிறோம். குர்பானி பிராணியினுடைய அந்த அறுக்கப்பட்ட அந்த பிராணியின் ரத்தம் பூமியிலே விடுவதற்கு முன்னால் அதை யார் கொடுக்கிறானோ அந்த மனிதனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. அதற்கு பின்னால் விடக்கூடிய ஒவ்வொரு சொத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. அதனுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கும் அல்லாஹ்விடத்திலே நன்மை எழுதப்படுகிறது. அந்த குர்பானியினுடைய அந்த பிராணி என்பது நாளை மறுமையிலே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாள சின்னமாக இருக்கிறது. அவனுக்கு ஈடேற்றத்தை தரக்கூடிய ஒரு பிராணியாக அமைகிறது என்பதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய சிறப்புகளாக நமக்கு உணர்த்துகிறார்கள். அப்படிப்பட்ட குர்பானி பிராணியினுடைய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய அன்பு மகனார் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தியாகத்தின் விளைவாக உலகத்தினுடைய எல்லா இறை நம்பிக்கையாளர்களும் உலகம் அழியும் வரைக்கும் ஒரு விஷயத்தை அமலாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு சுன்னத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறார். உலகம் அழியும் வரைக்கும் அந்த அமல் நடைமுறையில இருந்து கொண்டே இருக்கும் என்கிற அளவிற்கு உண்டான ஒரு அமலை அல்லாஹ் மனித சமூகத்தின் மீது கடமையாக்கி இருக்கிறான் என்றால் அதற்கு அடித்தளமாக இருந்தது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகமும் அதனுடைய அர்ப்பணிப்பும் தான். அந்த வரலாற்றின் நினைவாக ஒரு அடையாளமாகத்தான் அல்லாஹ் இன்றைக்கு குர்பானி என்கிற அமலை ஏற்படுத்தி இருக்கிறார். குர்பானி என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாக்கிய ஒரு அடையாள சின்னம். ஜம்சம் நீர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் உருவாக்கப்பட்ட அவர்களுடைய வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட ஒரு அடையாள சின்னம். தன்னுடைய மக்களை வனாந்தர பாலைவனத்திலே விட்டுவிட்டு அல்லாஹ்வை மட்டும் துணையாக்கி விட்டு வந்த அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய துணைவியார் அன்னை ஹஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் தான் இதை உங்களுக்கு ஏவி இருக்கிறான் என்றார். அல்லாஹ் ஆமுரக பிஹாதா, அல்லாஹ் தான் இந்த கட்டளை உங்களுக்கு பிறப்பித்திருக்கிறான் என்றால் இதெல்லாம் யல்லையுனா, கண்டிப்பாக அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் என்கிற அந்த இறை நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட மாபெரும் அதிசயம், மாபெரும் பொக்கிஷம், ஒரு மிகப்பெரிய பரக்கத் ஜம்சம்னுடைய நீர் என்று சொன்னால் மிகையானதல்ல. இன்று வரைக்கும் உலகம் சாதாரண ஒரு சின்னஞ்சிறிய கிணற்றிலிருந்து உலகம் நீரை அறிந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான அதிசயத்தை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றின் மூலமாக ஏற்படுத்தி தந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்வியல் செயல்பாட்டின் விளைவாக உருவான ஒரு அடையாள சின்னம் தான் ஜம்சம் என்னுடைய கிணறு என்பது. புனித மக்கா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட ஒரு அடையாள சின்னம். அந்த மக்கமா நகரம் இதை வரைக்கும் ஒரு அமைதி மிக்க நகரமாக இருக்கிறது என்றால் அதனை கேட்டு பெற்றவர்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்விடத்தில் ரப்பி ஜஅல்னி, இந்த நகரத்தை இறைவன் ஆக்கி அருள்வாயாக, ஆமீனன், அச்சமற்றதாக, நிம்மதிக்கு உரியதாக, எந்த விதமான பயமும் இல்லாததாக இந்த நகரத்தை ஆக்கி தர வேண்டும் என்ற வேண்டுகோளை அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து அதை அமைதிக்குரிய நகரமாக மாற்றிய அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்ற ஒரு நிலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வில் இருந்தது. ஒரு அற்புதமான நகரத்தை கட்டமைத்த ஒரு பெருமைக்குரியவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வில் இருந்தது. அதே போல ஹஜ் சார்ந்து இருக்கிற எல்லா கிரியைகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நினைவாக அடையாள சின்னமாக இன்றைக்கு இருக்கிறது. மகாம் இப்ராஹிம் என்ற பெயரில் இருக்கிற அந்த இடம், சஃபா மர்வாவினுடைய மலைக்குன்று, ஜம்ராவிலே எரியப்படுகின்ற அந்த கல் எரியப்படுகின்ற எல்லா இடங்கள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட அடையாளங்களாக இருக்கின்றன. இதுவெல்லாம் அவர்கள் உருவாக்கிய அடையாளம். இன்னும் சொல்வதானால் இன்றைக்கு நாம் எல்லோரும் முஸ்லிம் என்று சொல்கிறோம். இந்த முஸ்லிம் என்று பெயரிட்டது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலத்தில் இருந்து அவர்களுடைய அந்த வரலாற்றில் இருந்துதான் வான மினல் முஸ்லிமீன், நான் ஒரு முஸ்லிம்
என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமையோடும் பெருமிதத்தோடும் சந்தோஷத்தோடும் சொல்லக்கூடிய ஒரு சத்திய கொள்கையில் நான் இருக்கிறேன் என்கிற உணர்வோடு சொல்லக்கூடிய அந்த பெயரை கொடுத்தது என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து தோன்றுகிறது. நான் ஒரு முஸ்லிம், وجهت وجهي للذي فطر السماوات والارض حنيفا مسلما وما انا من المشركين ان صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك امرت وانا من المسلمين. நான் ஒரு முஸ்லீம் என்று பறைசாற்றக்கூடிய அந்த நடைமுறையை உருவாக்கியவர்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆக இப்படிப்பட்ட எல்லா அடையாள சின்னங்களையும் உருவாக்கிய நபராக சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வியல் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அடையாள சின்னங்கள் என்பது வரலாற்றிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த அடையாள சின்னங்கள் தான் காலத்திற்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய சமூகத்தை பசுமையானதாக, செழிப்பானதாக, ஈமானிய உணர்வுள்ளதாக, நேர்வழிகளில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகமாக மாற்றுவதற்கான அடித்தளம் அந்த அடையாள சின்னங்களிலே தான் இருக்கிறது. கடந்த காலங்களிலே என்ன அடையாள சின்னங்கள் முன்னோர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதனுடைய தாக்கத்தின் வழியிலேதான் அந்தந்த பகுதி சார்ந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க நம்முடைய தமிழகத்தையே நீங்கள் எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஊர்களும் அந்த எல்லா ஊர் மக்களும் ஒரு தனிச்சிறப்பை பெறுவதில்லை. கடந்த கால வரலாற்றில் உருவாக்கப்பட்ட சில அடையாளங்கள், சில வரலாறுகள், சில முன்னுதாரணங்கள், அதனை அடிப்படையாக கொண்டு அடுத்தடுத்து வரக்கூடிய சமூகத்தினுடைய உணர்வுகளும் குணங்களும் அடுத்தடுத்த தலைமுறைகளுடைய ஈமானிய அந்த உணர்வுகளும் மேலோங்கி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எங்கே அது போன்ற செயல்பாடுகளும் எங்கே அது போன்ற அடையாளங்களும் இல்லையோ அங்கே எல்லாம் பலவீனமான ஒரு சூழல்களை காலம் தொட்டு நிலவி வருகிற ஒரு சூழல்களை பார்க்கிறோம். எனவே கடந்த காலத்திலே உருவாக்கப்படுகிற அந்த அடையாள சின்னங்கள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இஸ்லாமிய வரலாற்றில் அது பசுமையை, செழிப்பை, பல்வேறு வளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு அடித்தளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த அடையாள சின்னங்கள் தானாக உருவாக்குவது கிடையாது. அது உருவாக்கப்பட வேண்டும். யாரால் உருவாக்கப்பட வேண்டும்? சத்திய விசுவாசிகளால் உருவாக்கப்பட வேண்டும். ஈமானிய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாழக்கூடிய ஈமானிய மக்களால் உருவாக்கப்படுவதுதான் அடையாள சின்னங்கள். இன்றைக்கு வக்ஃபுகளை பற்றி பேசுகிறோம். வக்ஃபினுடைய அத்தனை விஷயங்களும் அது அடையாள சின்னங்கள். இன்றைக்கு வக்ஃபு சார்ந்து மஸ்ஜிதுகள் அது அடையாள சின்னங்கள், மதரசாக்கள் அது அடையாள சின்னங்கள், கல்வி நிறுவனங்கள் அது அடையாள சின்னங்கள். உலகத்தில் எங்கெல்லாம் கடந்த கால முன்னோர்கள் எதையெல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறார்களோ அதுவெல்லாம் அடையாள சின்னங்கள். அந்த அடையாள சின்னங்கள் தானாக உருவாக்கி விடவில்லை. யாரெல்லாம் ஆர்வப்பட்டார்கள் என் மூலமாக சில அடையாள சின்னங்கள் உருவாக்கப்பட வேண்டும், சதக்கத்துன் ஜாரியா என்று பெயரிடுகிறது இஸ்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் சதக்கத்துன் ஜாரியா என்று சொல்கிறது. பின்னால் உள்ள தலைமுறைக்கும் பயன்படக்கூடிய விதத்தில் அந்த தலைமுறைகள் பயன்படுவதோடு சேர்த்து அதிலே கிடைக்கிற அந்த நன்மைகள் ஒருவர் மரணித்து விட்டாலும் உலகம் உள்ளளவும் கியாமத் வரைக்கும் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விதத்திலான செயல் திட்டங்கள் முன்னெடுக்கப்படுதல் என்பது சதக்கத்துல் ஜாரியா. அந்த சதக்கத்துல் ஜாரியாக்கள் தானாக உருவாக்குவதில்லை, உருவாக்கப்படுகின்றன. ஆனால் அந்த உருவாக்கத்தில் எல்லோரும் பங்களிப்பு செய்வதில்லை. மிக சொற்பமானவர்கள் தான் அதில் இடம்பெறுகிறார்கள். இங்கே இந்த விஷயங்களை எல்லாம் இந்த நேரத்தில் இங்கே பகிர்ந்து கொள்வதனுடைய நோக்கம் நாமும் அந்த பங்காளர்களில் ஒருவராக இருக்க வேண்டும். என் மூலமாக ஏதேனும் ஒரு அடையாள சின்னங்கள் இந்த உலக வாழ்க்கையில் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த மனநிறைவோடு இந்த உலகத்திலிருந்து நாம் பிரியும் பொழுது அந்த மனநிறைவோடு இந்த உலகத்தை விட்டும் நாம் பிரிய வேண்டும். அதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வியல் அதனை நமக்கு போதித்து தருகிறது. வெறுமனே வாழ்ந்தோம், மரணித்து விட்டோம், காலங்கள் கழிந்தது, அதோடு என் வாழ்க்கை முடிந்தது என்பதல்ல. அதற்கு பின்னால் ஏதேனும் உருவாக்கங்கள் இருக்க வேண்டும் என்கிற உன்னதமான வரலாற்றை இந்த உலகத்திற்கு பறைசாற்றக்கூடிய ஒரு நபராகத்தான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். சில நபர்களால் மட்டும்தான் இங்கே அடையாள சின்னங்களை உருவாக்க முடிகிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? அந்தந்த நபர்கள் சார்ந்த காரணங்கள் தான் இருக்கிறது. தங்களுடைய பண்புகளை பற்றி அவர்கள் பரிசீலிப்பதில்லை. இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம் என்றால் நாம் எல்லோரும் ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்திற்கு அடித்தளமானவர்களாக இருக்க வேண்டும். அதை இஸ்லாம் விரும்புகிறது. அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த வாய்ப்புகளுக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோமா என்றால் இல்லை.
ஏன் இல்லாமல் போகிறோம்? நம்மை குறித்து நாம் சிந்திப்பதில்லை. எத்தனையோ கல்வியாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய கல்வியாளர்களுக்கு மத்தியில் சமூகத்திற்கு பயன்படக்கூடிய கல்வியாளர்கள் எத்தனை பேர்? நீங்கள் மிகச் சொந்தமாக விரல் விட்டு எண்ணிவிடலாம். எத்தனையோ பொருளாதாரம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சமூகத்திற்கு பயன்படக்கூடிய விதத்திலான செல்வந்தர்கள், பொருளாதாரத்தை வைத்திருப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றால் விரல் விட்டு எண்ணிவிடலாம். மார்க்க ஞானம் படைத்தவர்கள் எத்தனையோ பேர் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் உருவாகி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த மார்க்க ஞானம் படைத்தவர்களால் ஏற்படுகிற மாற்றங்கள் என்ன என்று பரிசோதித்தால் அது மிகச் சொற்பமானதாகத்தான் இருக்கிறது. மார்க்க ஞானம் மட்டுமல்ல, குர்ஆனிய ஞானம். குர்ஆனிய ஞானத்தை கொண்டு, குர்ஆனை கொண்டு ஒரு மிகப்பெரிய புரட்சியை, ஒரு மாற்றத்தை சமூகத்தில் விதைக்கக்கூடிய அந்த சிந்தனையாளர்களும் அப்படிப்பட்ட செயல் திட்டங்களை கொண்டவர்களும் மிகச் சொற்பமானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். பட்டப்படிப்புகளிலே தேர்ச்சி பெற்று வருகிறார்கள். ஆனால் தேர்ச்சி பெற்று வரக்கூடிய எல்லா பட்டம் வாங்கிய நபர்களுடைய சிந்தனைகளையும் ஒன்று போல இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான சிந்தனை கொண்டவர்கள் என்பவர்கள் மிகச் சொற்பமானவர்களாக இருக்கிறார்கள். சமீபத்திலே கூட கடந்த வாரங்களிலே நாம் 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு அந்த பொதுத் தேர்வுகளிலே தேர்ச்சி பெற்று வந்த அந்த மாணவர்கள் சம்பந்தமாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். நூற்றுக்கணக்கிலே தேர்ச்சி பெற்றவர்கள் உண்டு, ஆயிரக்கணக்கிலே தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் உண்டு. அந்த மாணவர்களில் இஸ்லாமிய மாணவர்கள் ஏராளம். அதில் ஆண்களும் பெண்களுமாக மாணவ மாணவிகள் உண்டு. எத்தனை பேருக்கு இலக்குகள் இருக்கிறது? எத்தனை பேர் தான் இதை நோக்கி இருக்கிறேன் என்கிற சிந்தனையோடு இருக்கிறார்கள்? 10ஆம் வகுப்பு வந்துவிட்டாலும் கூட தான் என்ன படிக்க போகிறோம் என்பதையே தெரியாத ஒரு நபர்கள் தான் 100க்கு 80-90% மாணவர்கள். நீங்க அப்ப போய் கேட்டீங்கன்னாலும் 10ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற்றதற்கு பின்னால் தான் எந்த கல்வியை தேர்வு செய்ய போகிறேன் என்பதை தீர்மானிக்க வேண்டும். அத்தனை மாணவர்கள் கண்டிப்பாக தீர்மானம். அது 9ஆம் வகுப்பு வரைக்கும் 10ஆம் வகுப்பு படிக்கிற காலத்துல கூட ஓகே, படித்து முடித்து விட்டால், தேர்ச்சி பெற்று விட்டால் கண்டிப்பாக நான் எந்த துறையை தேர்ந்தெடுக்க போகிறேன் என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும். ஆனால் அங்கே கூட இலக்குகள் இல்லாத ஒரு சூழல்களை நாம் பார்க்கிறோம். ஆக எத்தனையோ படிப்புகளும் பட்டதாரிகளும் கல்விமான்களும் எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட, ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் கூட மிளரக்கூடியவர்கள், சமூகத்திற்கு பயன்படக்கூடியவர்கள், ஆக்கப்பூர்வமானவர்கள் மிக குறைவானவர்களே இருக்கிறார்கள் சமூகத்திலே என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தளவில் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வியலை பேசக்கூடிய இந்த தருணத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, ஒரு இஸ்லாமியனாக இருந்தவன் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோடு இந்த உலகத்திலே நான் வாழுகிற காலத்தில் ஏதாவது ஒரு அடையாள சின்னத்தை, ஒரு நன்மையை, ஒரு சதகத்தும் ஜாரியாவை, எதிர்காலத்தில் பலனுள்ள ஒரு செயல் திட்டத்தை நான் விட்டு செல்வேன் என்கிற உணர்வோடு ஒரு மனிதனுடைய, ஒரு சத்திய விசுவாசியுடைய வாழ்வு அமைய வேண்டும் என்பதுதான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வுகளை நினைவு கூறக்கூடிய இந்த தருணத்தில் நாம் மனதில் கொள்ள வேண்டியது. ஏன் அந்த உணர்வு எல்லாருக்கும் வருவதில்லை? ஏன் அத்தனை பேரும் இலக்கில்லாதவர்களாக இருக்கிறோம்? பெரும்பான்மையான நபர்கள், மிகச் சொற்பமானவர்கள் மட்டுமே ஷைன் பண்ணக்கூடிய, அதாவது மிளிரக்கூடிய சூழல்கள் இருக்கிறது சமூகத்தில். என்ன காரணம் என்றால், தன் பண்புகளை குறித்து யோசிப்பதில்லை. ஆசைகள் எல்லோருக்கும் இருக்கிறது. தான் நிறைய செய்ய வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. தர்மகர்த்தாக்களை பார்க்கும் பொழுது, கொடைவள்களை பார்க்கும் பொழுது பார்க்கிற நபர்கள் அத்தனை பேருக்கும் நாமும் இதே போல ஏதாவது அள்ளி கொடுக்க வேண்டும், அவ்வளவு செல்வம் நம்மிடத்திலே வர வேண்டும் என்கிற ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது. கல்விமான்களை பார்க்கும் பொழுது நாமும் நிறைய கற்க வேண்டும், அதனை பிறகு கட்டி வைக்க வேண்டும், அது சார்ந்த நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. எல்லோருக்கும் ஆசை மட்டும்தான் இருக்கிறது. அதற்குண்டான குவாலிபிகேஷன்ஸ், அதற்குண்டான பண்புகள், அந்த குணத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறுவதற்கான என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை பற்றி சிந்திப்பது கிடையாது. 4 விஷயங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றோடு இணைத்து அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். 4 பண்புகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரராக மாறுவதற்கு. எவ்வளவு பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள்! 5000 வருடங்களை கடந்தும் ஒருவருடைய வரலாறு இன்றைக்கும் பசுமையாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை எப்போது பேசினாலும் இருக்கக்கூடிய காலங்களில் அது பசுமையானதாக இருக்கிறது, புதிதாக கேட்பது போல இருக்கிறது. என்ன காரணம்? அவ்வளவு அற்புதமான குண நலன்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்றை உருவாக்கியவர்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். என்னென்ன குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள்? 4 மிக முக்கியமான குணங்களை அறிஞர்கள் சொல்கிறார்கள். முதலாவது அர்ப்பணிப்பு, தியாகம். ஒரு இலக்கு, ஒரு ஆசை ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருந்தால் அது அந்த ஆசை மட்டும் என்ன செய்துவிட போகிறது?
எந்த மாற்றங்களையும் உருவாக்காது. அது எவ்வளவு பெரிய ஆசையாக இருந்தால் அந்த ஆசைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உழைப்பு, தியாகம், அர்ப்பணிப்பு தேவையாக இருக்கிறது. அர்ப்பணிப்பு என்பது மிக முக்கியமானது, தியாகம் என்பது மிக முக்கியமானது. நாம் கடந்த காலங்களில் வரலாறுகளை நாம் எடுத்து பார்ப்போம், சமகாலங்களுடைய வரலாறுகளையும் நாம் நினைத்து பார்க்கும் பொழுது ஆரோக்கியம் உள்ளவர்களோ அல்லது எல்லா வாய்ப்புகளையும் பெற்றவர்களோ சாதனையாளர்களாக உருவாகுவதே கிடையாது. ஆனா அசல் அவங்கதான் உருவாக்கணும் இல்லையா? கல்வியாளர்கள் சாதனையாளர்களாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் சின்ன கல்வியை வைத்திருக்கவங்க ஒரு மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர்களாக மாறுகிறார். எந்த பட்டமும் அவங்கள்ட்ட இல்லை. ஒரு 5ஆம் கிளாஸ் படிச்சிருப்பாங்க, 10ஆம் கிளாஸ் படிச்சிருப்பாங்க. ஒரு மெடிக்கல் காலேஜினுடைய ஃபவுண்டர் அவர்தான். எப்படி உருவாக்க முடிகிறது? அவர் தன்னுடைய குணத்தை, தன்னுடைய குவாலிபிகேஷனை ஒரு தரம் உயர்த்தி கொண்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வு என்பது நமக்கு உணர்த்துவது, அர்ப்பணிப்பு நோக்கி சென்றால் வரலாற்றிலே பசுமையாக உன்னால் இடம்பெற முடியும் என்பதுதான். அதை நோக்கி நாம் சென்றோமா என்ற பரிசோதனை வேண்டும். சமீபத்திலே கூட ஒரு வரலாற்றை நாம் நினைவுபடுத்தி இருக்கிறோம். 2022 ஒரு கால்பந்தினுடைய ஃபிஃபா கால்பந்தினுடைய அந்த உலகக்கோப்பை கால்பந்தில் நடைபெற்ற அந்த நிகழ்வு நம் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம். கடந்த நாட்களிலே ஜுமாவிலே கூட நாம் இவருடைய வரலாற்றை நாம் நினைவுபடுத்தி இருக்கிறோம். கானிமல் மிஃப்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர், கத்தர் நாட்டை சார்ந்தவர். அந்த ஃபுட்பாலினுடைய அந்த துவக்க நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வுடைய அருள் வசனங்களை ஓதி காட்டியவர். உலகமே வியந்து பார்த்தார். அவர் மேடையில ஏறி வரும் பொழுது அவருடைய தோற்றத்தை பார்த்து உலகம் வியந்தது. இவ்வளவு மிக மோசமான நிலையில் உடலமைப்பை கொண்ட ஒரு நபர் இவ்வளவு பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். என்னென்ன சாதனைகளுக்கு சொந்தக்காரர்? பல லட்சம் ஃபாலோவர்ஸ் அவருக்கு இருக்கிறார்கள். இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல பல லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறார்கள். ஐஸ்கிரீமுடைய ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நிறுவனத்தின் கீழே 60 பணியாளர்கள் இருக்கிறார்கள். விளையாட்டில் ஈடுபடுகிறார். பல்வேறு விளையாட்டுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். வளைகுடா நாட்டில் உள்ள உயரமான மலைச்சிகரமாக இருக்கக்கூடிய ஜபல் ஷம்ஸ் என்கிற அந்த மலைச்சிகரத்தில் ஏறி சாதனை படைத்திருக்கிறார். கானிமல் மிஃப்தா என்று சொல்லக்கூடிய அந்த நபர். ஆனால் இவர் தோற்றத்தில் மிகப்பெரிய உடல் குறைபாட்டை கொண்டவர். என்ன உடல் குறைபாடு? அந்த மரபு ரீதியிலான உடல் ரீதியான ஒரு குறைபாடு. இதுல பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எப்படி இருக்கும் உடல் அப்படின்னா, பாதி உடல் தான் இருக்கும், மீத உடல் என்ன செய்யாது, இருக்காது. இடுப்புக்கு கீழே எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட உடல் அமைப்பை கொண்ட கானிமல் மிஃப்தா தான் இத்தனை பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரர். எந்த அளவிற்கு கருவிலே இருக்கக்கூடிய குழந்தையை நாம் கலைத்து விடலாம், பிறந்தால் இப்படிப்பட்ட குறையோடுதான் பிறக்கும் என்று கணவன் சொல்லும் பொழுது, சுற்றி இருப்பவர்கள் சொல்லும் பொழுது, தாய் சொன்னது, கணவனிடத்தில் சொன்ன வார்த்தை, தாய் நான் ஒரு காலாகவும் நீங்கள் ஒரு காலாகவும் இருந்து இந்த குழந்தையை நாம் வளர்த்தெடுப்போம் என்று சொல்லி அந்த குழந்தையை வளர்த்தெடுத்தார்கள். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையை அந்த குழந்தை செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட எல்லா உடல் குறைபாட்டோடு இருந்து கொண்டு எல்லா விதமான சாதனைகளையும் செய்ததோடு குர்ஆனை மனனம் செய்த முழுமையான ஹாஃபிஸ் கானிமல் மிஃப்தா. குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸ். இங்க நாம் சொல்ல வருவது, காலங்கள் எவ்வளவு நெருக்கடிகளை தந்தாலும், உடல் எவ்வளவு நெருக்கடிகளை தந்தாலும், திறன்கள் எவ்வளவு குறைபாடாக இருந்தாலும், எத்தனை பெரிய ஆற்றல்களில் நமக்கு குறைபாடுகள் இருந்தாலும் கூட மனித மனங்கள் தான் சாதனைகளை உருவாக்குகின்றன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் கூட தியாகத்தினுடைய வெளிப்பாடுதான் அங்கே வெளிப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சூழல்கள், நெருக்கடிகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த அர்ப்பணிப்பு தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, வரலாற்று பசுமையை உண்டாக்கி இருக்கிறது என்பதுதான். இங்கே நாம் நம்முடைய வரலாறுகளை கடந்த காலத்துல அப்படியே நம்ம மீளாய்வு செய்து பார்த்தாலும் எங்க நீங்க பசுமையை உணர்வீங்க அப்படின்னு சொன்னா, தியாகம் எங்கே இருந்ததோ அங்கேதான் பசுமையை உணர முடியும். கஷ்டங்கள் எங்கே இருந்ததோ அங்கேதான் பசுமைகளை உணர முடியும். நல்லா இருந்த காலத்தை நம்ம ஒன்றைக்குமே நினைச்சு பார்த்ததே கிடையாது. நம்முடைய கடந்த கால வரலாற்றில் இருக்கிற அத்தனை பேருடைய வரலாற்றையும் என்னைக்கு நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அது அதிகமா பேச மாட்டோம். கஷ்டமாக இருந்த காலகட்டங்களை தான் நாம் அதிகமாக பகிர்ந்திருக்கிறோம். காரணம், அந்த கஷ்டமான காலங்களும் தியாகமான காலங்களும் தான் பல தாக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். எனவே தியாகம், அர்ப்பணிப்பு என்பது ஒரு மனிதன் அடையாள சின்னங்களை உருவாக்குவதற்கான மிக முக்கியமான அடித்தளம்.
யாரிடத்தில் அந்த பண்பு இருக்கிறதோ அவர்களால் நிறைய சாதிக்க முடியும், தனக்கும் பலனாக இருக்க முடியும், தன்னை சார்ந்தவர்களுக்கும் பலனாக இருக்க முடியும், சமூகத்திற்கும் ஏதாவது ஒன்றை விட்டு செல்ல முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம். இரண்டாவது, ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டிய முனைப்பு. இன்னைக்கு நம்ம ஒரு முஸ்லிமாக வாழ்வதற்கு வெறுமனே பெயரை தாங்கியிருப்பதோ அல்லது சில இஸ்லாமிய கோட்பாடுகளை அறிந்திருப்பதோ என்பது சாத்தியமற்றது. அதுவும் சமகாலத்தினுடைய சூழலில் நம்மை சுற்றி இருக்கிற அத்தனையும் இஸ்லாத்தை விட்டு நம்மை அப்புறப்படுத்துவதற்கு முயற்சிக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்முடைய என்விரான்மெண்ட், நம்மை சுற்றி இருக்கிற எல்லா நாட்டு நடப்புகளும் ஊர் நடப்புகளும் நம்மை இஸ்லாத்தை விட்டும் புறந்தள்ளி ஷிர்கை நோக்கி, ஷிர்குடைய அடையாளங்களை நோக்கி தள்ளக்கூடிய அளவிற்கு உண்டான சூழல்கள் நிரம்பி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே நிலைதான் செய்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்திலேயும் இருந்தது. அவர்கள் அந்த மாஹவுலை, அந்த சூழலை, அந்த என்விரான்மெண்டை இஸ்லாத்திற்கு சாதகமாக கொண்டு வருவதற்கு முனைந்தார்கள். அல்லாஹ் என்கிற ஏகத்துவத்தை பறைசாற்றக்கூடிய வகையிலான அந்த சூழல்களை உருவாக்குவதற்கு முனைந்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும், அதுல பல முயற்சிகளை செய்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். என்ன, அந்த மக்களுடைய அறியாமையை புரிய வைப்பதற்கு அந்த சிலைகளை உடைத்து அதுல பெரிய சிலையினுடைய கழுத்தில் கோடாரியை தொங்க விட்டு இதை யார் செய்தார் என்று கேட்கும் பொழுது அந்த மக்களுக்கு அந்த அறியாமையை புரிய வைப்பது இப்படியாக பல்வேறு நடைமுறைகளின் வழியாக ஏகத்துவத்தினுடைய அந்த சூழல்களை உருவாக்கிய அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நாம நம்முடைய பகுதிகளில், நம்முடைய மஹல்லாக்களில், நம்மை சுற்றி இருக்கிற சூழல்களில் இஸ்லாமிய மாஹவுலை நாம் நிர்பந்தமாக உருவாக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு பரிபூர்ணத்துவம் நிறைந்த முஸ்லிமாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இஸ்லாமிய மயமாக்கல் என்பது மிக மிக அவசியமானது. சிலைகளும் சிலை வணக்கங்களும் நிரம்பிய ஒரு காலகட்டத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முயற்சி எப்படி இருந்தது என்றால், அதே முயற்சி இன்றைக்கு நமக்கு தேவை. ஏகத்துவத்தை பறைசாற்றக்கூடிய, அல்லாஹ் அல்லாஹ் என்று அந்த முழக்கத்தை பறைசாற்றக்கூடிய பல்வேறு முயற்சிகளும் செயல்திட்டங்களும் நமக்கு தேவை. சுற்றுச்சூழல் என்பது மிக முக்கியமானது. என்விரான்மெண்ட் என்பது மிக முக்கியமானது. அது நாம தான் உருவாக்கணும், தானாக உருவாக்கி விடாது. 99 கொடைகளை செய்துவிட்டு ஒரு அறிஞரிடத்திலே சென்று உனக்கு மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்ட அந்த சம்பவம் பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் மிக பிரபல்யமானது. பெருமானார் சொன்ன ஹதீஸ் இது. அந்த அறிஞர் சொன்னார், இல்லை உனக்கு மன்னிப்பு கிடையாது. அவரையும் சேர்த்து கொலை செய்து 100 கொலைகளை செய்துவிட்டு கடைசியாக ஒரு அறிஞரிடத்திலே சொல்லும் பொழுது, கண்டிப்பாக உனக்கு மன்னிப்பு இருக்கிறது, ஆனால் நீ இருக்கிற சூழல் சரியில்லை, உன்னை சுற்றி இருக்கிற சூழல்கள் சரியில்லை, நீ சரியாக ஈமானிய உணர்வோடு வாழ வேண்டும் என்றால் இந்த சூழல், இந்த இடத்திற்கு செல், அங்கே சுற்றுச்சூழல், அங்கே உள்ள என்விரான்மெண்ட் சரியாக இருக்கிறது, அதை நீ பயன்படுத்திக் கொள் என்ற அறிஞர் சொன்னதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். எனவே சூழல்கள் என்பது மிக முக்கியமானது. அந்த சூழல்கள் தான் ஒரு மனிதனை இறையேற்றமுள்ளவனாக, இறை நம்பிக்கையாளனாக மாற்றி காட்டுகிறது. அதே சூழல் தான் ஒரு மனிதனை வலாலத்தை நோக்கி, வழிகட்டை நோக்கி தள்ளுகிறது. அந்த சூழலை உருவாக்க வேண்டும். அதனை உருவாக்கிய நபராக ஷிர்கிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு ஏகத்துவத்தை பரிபூர்ணமாக பறைசாற்றக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியவர்கள் செய்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த ஒரு முன்மாதிரியை சமகாலத்தினுடைய முஸ்லிம்கள் எடுத்துக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. மூன்றாவதாக, வலுவான இறைவனுடைய தொடர்பு. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முன்மாதிரி. நாம் என்ன அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய செயல் திட்டத்தை முன்னெடுப்பவர்களாக இருந்தாலும், எத்தனை பெரிய பலம் புரிந்தவர்களாக இருந்தாலும், செல்வமும் அறிவும் நம்மிடத்தில் எவ்வளவு நிரம்பி இருந்தாலும் கூட அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் எந்த ஒன்றையும் இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்திவிட முடியாது என்கிற உணர்வு மிக்கவர்களாக சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அதனாலதான் எல்லா விஷயத்தையும் அவர்களால் கடந்து வர முடிந்தது. கடும் சோதனைகளையும் கடந்து வர முடிந்தது. ஒரு வெற்றிக்குரிய நபராக இந்த உலகத்திலே வாழ்ந்த பெருமைக்குரிய நபராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமானிய உணர்வோடு வாழ்ந்து வெற்றிகரமாக தன் வாழ்வை, அந்த சோதனைகளை வென்றெடுத்தார்கள் என்றால் இறை தொடர்பிலே வலுவானவர்களாக இருந்தார். மலக்குமார்கள் அல்லாஹ்வின் உதவியை நான் பெற்று தரவா என்று கேட்டபொழுது, இல்லை, என் ரப்பி எனக்கு இருக்கிறான் என்று சொல்லி அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டவர்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்ப பிராக்டிகலா நம்ம நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள், அதை நாம் உணர்ந்து பார்க்கும் பொழுது அந்த சோதனைகளை எல்லாம் எப்படி வென்றெடுத்தார்கள் என்பதை நம்மால் யூகிக்க முடியாது. அவ்வளவு பெரிய சோதனைகளை கடந்து அந்த ஈமானிய உணர்வால் தங்களுடைய எல்லா சோதனைகளையும் வென்றெடுத்தவர்கள். பாலைவனத்தில் விட்டு வரும்போது, கடுமையான கஷ்டங்கள் வரும் பொழுது, எல்லா சந்தர்ப்பத்திலும் தன் மகனையே அதுக்கு பலியிடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலும் கூட வலுவான இறை நம்பிக்கையும் இறை தொடர்பும் இருந்ததனுடைய விளைவாக எல்லா நேரங்களிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்து இருப்பார்.
ரப்போடு உள்ள அந்த தொடர்பை சிந்தனையை வலுப்படுத்தியவர்களாக இருப்பார்கள். குர்ஆன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அற்புதமாக சுட்டி காட்டுகிறது. அதே உணர்வு நமக்கு வர வேண்டும். அல்லதீ خلقني فهو يهدين அல்லதீ خلقني فهو يهدين. அந்த ரப்பு தான் என்னை படைத்தான். فهو يهدين, அவன் தான் எனக்கு நேர்வழி காட்டுவான். வல்லதீ ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன், அவன் தான் எனக்கு உணவளிப்பவன், அவன் தான் எனக்கு நீர் புகட்டுபவன். வைதா மரிதத்து ஃபஹுவ யஷ்ஃபி, எனக்கு ஏதேனும் நோய் ஏற்பட்டு விட்டால், துன்பங்கள் ஏற்பட்டு விட்டால் அதற்கு ஷிஃபாவை தருபவன் அவன் தான். வைதா மரிதத்து ஃபஹுவ யஷ்ஃபி வல்லதீ யுமீதுனி ثم يحيين, என்னை மௌத்தாக்கி பிறகு ஹயாத்தாக்குபவனும் அவன் தான். எல்லா விதமான ஆற்றலும் அவனுக்கு உரியது. வல்லதி அத்மஉ அன் யக்ஃபிர லி ஹதீஅத்தி யௌமத்தீன், நான் பாவங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த பாவங்கள் நிறைந்த வாழ்க்கையை மாற்றி அமைத்து அவற்றை மன்னித்து ஒரு பரிசுத்தமான நிலையிலே நாளை மறுமையிலே சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருபவனும் அந்த ரப்புல் ஆலமீன் தான். அந்த ரப்பு தான் எல்லா ஆற்றல்களுக்கும் சொந்தக்காரனான அந்த அல்லாஹ்வை நான் சார்ந்திருக்கிறேன் என்ற உணர்வு நமக்கு தேவை. இந்த உணர்வு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். ரப்பு நம்மோடு இருக்கிறான் என்கிற உணர்வு தான் பல்வேறு செயல் திட்டங்களை உண்மையிலேயே நடைமுறைக்கு கொண்டு வரும். நீங்க எல்லா பிளானிங் சூப்பர், எல்லாம் சூப்பர், பணம் கொடுத்தாச்சு, உங்களுக்கு எல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணியாச்சு, அதை மட்டும் நீங்க சிந்தனையில வச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த குறைபாடுகள் உண்டாகும். இது எல்லாவற்றையும் கடந்து, நம் அறிவாற்றலை கடந்து ரப்பு இதை நடைமுறைப்படுத்தி கொடுக்காவிட்டால் இதனை பரிபூர்ணத்துவம் நிச்சயமாக இருக்காது என்கிற உணர்வு சின்னஞ்சிறு விஷயங்களில் இருந்து தொடங்கி ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த உணர்வோடு நம் வாழ்வை நாம் நகர்த்தும் பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை சமூகத்திலே ஏற்படுத்த முடியும். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மால் பார்க்க முடியும். எனவே ரப்பை சார்ந்திருத்தல் என்பது, ரப்போடு வலுவான தொடர்பு என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வியலில் நாம் கற்கக்கூடிய மிக முக்கியமான பாடம். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு குணநலன்கள், சமூகத்தோடு பரிமாறக்கூடிய பல்வேறு குணநலன்களை படைத்திருந்தார்கள். சகிப்புத்தன்மை உடையவர்களாக இருந்தார்கள், எளிய மனம் படைத்தவர்களாக இருந்தார்கள். இன்ன இப்ராஹிம் லஹலீமுன் அவ்வாஹுன் முனீப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மக்கள் தொடர்பிலே பல்வேறு நற்பண்புகள் இருந்தது என்றெல்லாம் குர்ஆன் பறைசாற்றுகிறது. ஆக இறைவனோடு உள்ள தொடர்பில், மக்களோடு உள்ள தொடர்பில் என்ன பண்புகள் எல்லாம் வேண்டுமோ, தியாக உணர்வோடு வாழக்கூடிய அந்த மனப்பான்மை, இப்படியான எல்லா பண்புகளையும் உள்ளடக்கிய ஒரு வாழ்க்கை சத்திய விசுவாசிகளுக்கு இருக்குமானால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வை முன்மாதிரியாக எடுத்து நினைவுபடுத்திக் கொள்ளக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த எல்லா குணநலன்களுக்கும் நாம் சொந்தக்காரனாக மாறும் பொழுது இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வையும் மிகச் சிறப்பானதாக அமைத்துக் கொள்ள முடியும். நம்மை சார்ந்திருக்கிற நபர்களையும் ஒரு சரியான வழியை நோக்கி அவர்களை வழிநடாத்த முடியும். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே அடையாள சின்னங்களை நம்மால் உருவாக்க முடியும். நம்மின் புறத்திலிருந்து பல நன்மைகளை இந்த சமூகத்திற்கு கொடுக்க முடியும். பல அடையாள சின்னங்களை உருவாக்க முடியும். நாம் மரணித்து விட்டாலும் கூட சமூகம் பலன் தரக்கூடிய வகையிலான பல்வேறு செயல் திட்டங்கள் நம்மின் மூலமாக உருவாக்க முடியும். அதற்கு தேவை சில குவாலிபிகேஷன்ஸ், சில குணநலன்கள். செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படிப்பட்ட குணநலன்களை நமக்கு போதித்து தருகிறது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நினைவு கூறக்கூடிய இந்த தருணத்தில் அவர்களுடைய குணநலன்களை நாம் எடுத்து நடக்கும் பொழுது நாமும் பல்வேறு தாக்கங்களை சமூகத்திற்கு விட்டு செல்ல முடியும், இந்த உலகத்திற்கு விட்டு செல்ல முடியும். நம்முடைய வாழ்வு என்பது எப்போதும் பசுமையானதாக இருக்கும். உலகத்தில் வாழ்கிற காலத்திலும் சரி, நாம் மரணித்து விட்டாலும் கூட நம்மை நினைவு கூறும் பொழுது அது மிகப்பெரிய முன்னுதாரணமாக, நன்மைக்குரியதாக அது நினைவு கூறப்படும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நம்முடைய தந்தை செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வியலை நினைவு கூறக்கூடிய இந்த தருணத்தில் வெறுமனே நினைவு கூர்ந்து விட்டு நகர்ந்து விடாமல் அவர்களுடைய வாழ்வின் அனைத்து பண்புகளையும் நம்முடைய வாழ்வில் எடுத்து நடந்து அவர்கள் இந்த சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கங்களை போன்று நாமும் எதிர்வரக்கூடிய தலைமுறைக்கு மிகப்பெரிய தாக்கங்களை, அடையாள சின்னங்களை விட்டு செல்லக்கூடிய நர்பாக்கியசாலிகளாக, அத்தகைய பரிபூர்ணத்துவம் வாய்ந்த சத்திய விசுவாசிகளாக, நன்மைகளாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.